பிரம்மாண்ட இயக்குனருடைய சங்கர் அவர்களுடைய படைப்புல நம்ம பல படங்களை புகழ்ந்து தள்ளிருப்போம். அதுல ரசிகர்களால மறக்கவே முடியாத படம் அப்படின்னா அது முதல்வன் படம் தான். இந்த படத்தை அர்ஜுன் அவர்களை வைத்து அப்போது இருந்த டெக்னாலஜியை வைத்தே படத்தை வேற லெவல்ல பிரசன்ட் பண்ணிருப்பாரு நம்ம சங்கர் அவர்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா அனைவருடைய ஃபேவரட்டாகவுமே இருந்துட்டு இருந்தது. அது மட்டும் அல்லாமல் அப்போது உள்ள அரசியல்ல இந்த படம் ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதனடுத்து இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்தை எப்போதும் முடித்து விட்டாரு நம்ம சங்கர் அவர்கள். இந்த படத்தை பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களிடம் சங்கர் அவர்கள் சொல்லி இருந்தாராம். ஆனால் கடைசி நேரத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிக்க முடியாமல் போகிடுச்சு. அது மட்டுமல்லாமல் முதல்வன் 1ஆம் பாகத்திலேயே தளபதி விஜய் அவர்கள் தான் நடிக்க போவதாக செய்திகளுமே வெளியாக இருந்ததா. அது கடைசி நேரத்துல தான் நம்ம அர்ஜுன் அவர்களுடைய கையிற்குமே சென்றது. சோ இப்படி முதல்வன் 1, 2 அப்படின்னு 2 படங்களுமே தளபதி விஜய் அவர்களுடைய கையை விட்டு சென்றது. இந்த நிலையில தற்போது முதல்வன் 2 ஸ்கிரிப்ட மீண்டுமே தூசி தட்டியிருக்காராம் நம்ம சங்கர் அவர்கள். சோ அடுத்த படமாக அதை தான் எடுக்க போவதாக சொல்லப்படுது. ஏனால் இவர் எடுக்கலாம் அப்படின்னு வைத்திருந்த வேல்பாரி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனமுமே முன்வராததாலும் முதல்வன் 2 திரைப்படத்தை கையில் எடுத்திருக்காராம். ஆனால் இந்த முறை இவர் சந்தித்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்களோ ஜெயிலர் 2 படத்துல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள்ல அந்த திரைப்படமுமே முடிவடைய இருக்கு. அதனை அடுத்து சங்கருடன் கைகோர்ப்பார் அப்படின்ற செய்திகளுமே வெளியாகிட்டு இருக்கு. இந்த செய்தி சங்கர் சாருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்குமே மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.